வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுகிறேன், சென்னையிலேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் மற்றும் புயல் காலத்தில் சென்னையை சுற்றி நீர் தேங்கி நிற்குது. குடியிருப்பு பகுதிகளிலும் சாலை பகுதிகளிலும் நீர் தேங்கி நிற்குது. அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு குடிநீர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கம், வீராணம், சோழவரம், பூண்டி மற்றும் புழல் ஏரி இந்த இடத்துல இருந்தால் சென்னைக்கு நீர் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரி பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குடிநீர் தேக்க தொட்டி அமைக்கணும். எதுக்காக இந்த குடிநீர் தேக்க தொட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியில் மழை காலத்தில் நிரம்பி வழியிற தண்ணியை தான் திறந்து விட்டுறாங்க. அதுதான் நகரத்தில் சுற்றி தேங்கி நிற்குது. இதை தவிர்க்கலாம். அந்த குடிநீர் தேக்க தொட்டியில் இந்த உபரி நீர் சேர்த்து வச்சுக்கலாம். இது எதிர்காலத்திற்கு பயன்படும் இந்த நீர். ரெண்டாவது, கழிவு நீர் தேக்க தொட்டி அமைக்கணும். இந்த தொட்டி எங்கே அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 15 மண்டலங்கள் 200 வார்டு இருக்குது. ஸோ அந்த 15 மண்டலத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கழிவுநீர் தொட்டி அமைக்கணும். இந்த தொட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதிகளில் மழை காலத்தில் கழிவு நீர் வெளியில் வருது. அது அடைப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த கழிவுநீர் தண்ணி வெளியில் வரதை சேமிக்கிறதுக்காக கழிவுநீர் தொட்டி 15 மண்டலத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அமைக்கணும். டெம்பரரியாக அந்த கழிவு நீரை அந்த கழிவுநீர் தொட்டியில் சேமித்து வச்சுக்கலாம். 2 அல்லது 3 நாட்கள். அந்த மழை பெய்கிற காலத்தில் மட்டும், புயல் வரும் காலத்தில் சேமித்து வச்சுக்கலாம். மழை நின்ன பிறகு அதை அந்த கழிவுநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் இந்த ரெண்டுத்துலேயும் அனுப்பிச்சிடலாம். இல்லை கழிவுநீர் கால்வாயில் மட்டும் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி கழிவுநீர் கால்வாயில் மட்டும் அந்த கழிவுநீர் தேக்க தொட்டியில் இருக்கிற தண்ணியை அனுப்பிச்சிடலாம். அது கடல் தண்ணியில் போயிட்டு கலந்துரும். அதே மாதிரி குடிநீர் தேக்க தொட்டி ஏரி பக்கத்தில் நம்ம அமைச்சிருக்கிறோம். அதாவது உபரி நீர், ஏரியில் இருக்கிற உபரி நீர் திறந்து விடுறதுனால சென்னையை சுற்றி நீர் தேங்கி நிற்குது. அந்த உபரி நீரை அந்த குடிநீர் தேக்க தொட்டியில் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 நாட்கள் எதிர்காலத்துக்கு பயன்படும். இது சுத்தமான தண்ணீர், மழை நீர். அதை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா மழை காலத்தில் மற்றும் புயல் காலத்தில் சென்னையை சுற்றி தண்ணீர் தேங்குற தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.